அண்மை செய்தி. நித்யானந்தா எங்கு உள்ளார்? கைலாசா எங்கு உள்ளது? அங்கு எப்படி செல்வது? பாஸ்போர்ட் விசா உண்டா என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சந்திரன் இணைப்பில் உள்ளார். சந்திரன், இது குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். மதுரை ஆதீன மடத்துக்குள் நுழையக்கூடா என்ற தனி நீதிமன்ற உத்தரவை தொடர்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் நித்யானந்தா எங்கு உள்ளார், கைலாசா எங்கு உள்ளது, அங்கு எப்படி செல்வது, நீங்கள் சென்று உள்ளீர்களா, பாஸ்போர்ட் விசா உள்ளிட்ட உண்டா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆஸ்திரேலியா அருகில் உள்ள யுஎஸ்கே என்ற தனி நாட்டில் உள்ளார். ஐக்கிய நாடு சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நாடு எங்கள் சார்பில் புதிய வழக்கு நியமிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் நித்யானந்தா செய்த அர்ச்சனா தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. வழக்கறிஞை மாற்றுவதற்கு அனுமதி வழங்கி மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை நித்யானந்தா தேயத்தை சென்ற நித்யானந்தா என மதுரை அமர்வு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார். அதில் நான் பக்தராக மதுரை ஆதீன மடத்துக்கு நுழைய தடை விதிக்கக்கூடாது, நுழைய தடை விதித்த தனி உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க என கோரியுள்ளார். இந்த மனுவை சில வருடங்களுக்கு விசாரித்த நீதிமன்றம் மதுரை ஆதீன மடத்துக்கு நித்யானந்தா நுழைய தனி நீதிபதி விதித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் மரிய கிளார்க் அமர்வு மனுதாரர் எங்கு உள்ளார், கைலாசா எங்கு உள்ளது, அங்கு எப்படி செல்வது, நீங்கள் சென்று உள்ளீர்களா, பாஸ்போர்ட் விசா உள்ளிட்ட உண்டான பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். இதைத் தொடர்ந்து அவருக்கு அர்ச்சனா என்பவர் ஆஸ்திரேலியா அருகில் யுஎஸ்கே என்ற தனி நாட்டில் உள்ளார். ஐக்கிய நாடு சபையில் அங்கீகரிக்கப்பட்ட நாடு எங்கள் சார்பில் புதிய வழக்கை நியமிக்க அனுமதிக்க வேண்டும் என கோரினார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் வழக்கறிஞர் மாற்றுவதற்கு அனுமதி வழங்கி வழக்கு விசாரணை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்துள்ளனர்.